நியூஸ் 18 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த 15 நாட்கள் ஜூலை 1 முதல் ஜூலை 15 வரை உள்ள இந்த 15 நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். வெள்ளிக்கிழமையில் தெய்வ வழிபாடுகள் உங்களை இந்த 15 நாட்களுக்கு காப்பாற்றும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். பயணங்கள் ஏற்பட்டிருந்தாலும் பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் சந்தோஷம் ஏற்படும். எல்லா விதத்திலும் ஏற்றங்களும் அனுகூலங்களும் நம்பிக்கைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படுவது மிகப்பெரிய ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், வண்டி வாகனத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்க்காத பண வரவு வருவதும், பதவி உயர்வு வருவதும் ஆத்ம ரீதியான நம்பிக்கையும் ஆத்ம ரீதியான சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சுபகாரிய தடைகள், குடும்பத்தில் பொது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதங்கள், பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவுகள், லாபமும் சந்தோஷமும், டக்கு பணவரத்துக்குண்டான அனுகூலம், ஏற்றத்திற்குண்டான அமைப்பு, ஏழரை சனியின் தாக்கத்தில் இருப்பதனால் சுறுசுறுப்புக்கு பங்கமில்லாமல் தேக ஆரோக்கியத்தில் கடுமையான உங்களால் முடிந்த அளவுக்கு உடற்பயிற்சிகளை செய்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபங்கள் கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் அரவணைத்து கொள்ளக்கூடிய மேஷம் ஏற்றத்தை பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். புதன்கிழமையில் தெய்வ வழிபாடுகள் அனுகூலத்தை தரும். காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலி போன்ற பாதிப்புகளில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது தான் மிக மிக முக்கியமான அமைப்பு. குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி வார்த்தைகளில் கோபதாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய ரிஷபம் பெரிய வெற்றிகளை பெறும். பழைய கடன்கள் பைசல் ஆகிறது. முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, தொழில் ரீதியாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகளெல்லாம் தீரக்கூடிய பிராப்தம், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்படியாக நல்ல முன்னேற்றம், நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் இருந்த மன கஷ்டங்கள், உறவு முறையில் இருந்த மன கஷ்டங்கள், துயரங்கள், பண சங்கடங்கள் திடீரென்று தீர்வதும், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைகளோ அல்லது தொழிலே இல்லை என்று வருத்தப்பட்டிருந்தவர்களுக்கு தொழில் கிடைப்பதெல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு நிறைய பேரிடத்தில் எதிர்பார்த்து கேட்டிருந்தாலும் யாருடைய உதவியும் இல்லாமல் திடீரென்று தெரியாத நபர்கள் ஒரு புது மனிதர் மூலியமாக உதவிகள் கிடைப்பது, அந்த உதவிகள் மூலியமாக ரொம்ப நாட்களாக இருந்த பிரச்சனை ஒன்று தீர்வது, அதன் மூலியமாக மன நிம்மதி பெறுவது, நிம்மதியாக தூக்கத்தை பெறுவது, அப்பாடா என்று பெருமூச்சு விடுவது, அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவது, கூட்டுத் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். திங்கட்கிழமையே தெய்வ வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும், குடும்பத்தில் வார்த்தைக்கும் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், முதுகு தண்டுவட கோளாறு, சட்டத்துக்கு உட்பட்ட விஷயத்திற்கு மீறி நடக்காமல் பார்த்துக்கொள்வது, மேலதிகாரிகளிடம் கோபதாபம் வேண்டாம், உடன் வேலை செய்பவர்களிடத்தில் கோபதாபம் வேண்டாம், தான் உண்டு தன் வேலையென்று என்று சுருங்கிக் கொள்வது, பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றம், பெற்றோர் விஷயத்தில் காணப்பட்டிருந்த மனத்தாங்களும் கஷ்டங்களும் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று அற்புதமான காலகட்டங்கள். இடமாற்றங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்குண்டான அருமையான சாத்தியக்கூறுகள்.
தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக எந்த மாற்றங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலமும் பெரிய அளவு சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தேகாரோக்கியத்தில் மட்டும் கண்டிப்பாக கவனமாக இருப்பதும், சுபகாரியங்கள் குடும்பத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்குண்டான ஆச்சரியத்தக்க முன்னேற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் தெய்வ வழிபாடுகள் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தை கொடுக்கும். கால்களில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படலாம். கால் சம்பந்தப்பட்ட, முட்டிவலி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனம். பண விரயங்கள் ஏற்படக்கூடிய 15 நாட்கள் என்பதனால் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரர்கள் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு வட்டிகளில் சிறிது கோபதாபமெல்லாம் ஏற்படலாம். எல்லாவற்றிலும் அவசியப்படாமல் ஆவேசப்படாமல் இருப்பது கடகத்துக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். மன அழுத்தம் நிச்சயமாக தீர்வதற்கு நல்ல தூக்கம் தேவை என்பது உலகத்தினுடைய பொதுமுறைமை. அதற்கேற்றவாறு தூக்கத்தை கெடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும், விலை உயர்ந்த பொருள்களை கையாள்பவர்கள் முதலீடுகளில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியமான சூழ்நிலையும் சந்தோஷத்தையும் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சங்கடங்கள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். அதேபோல் பழைய கடன்களை பைசல் செய்வதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். எதிரிகள் சிலது பலம் பெற்றிருந்தாலும் ஆடி மாதம் பிறகு ஆவணி முடிய பல விதத்தில் இருந்த சிக்கல்களெல்லாம் தீர்ந்து நல்ல முன்னோக்கி செல்வீர்கள். ஆகவே இன்னும் ஒரு 90 நாட்கள் பொறுமையாக இருப்பது கடகத்திற்கு மிக மிக நன்மையை தரும். அதற்குண்டான அஸ்திவாரத்தை போட்டுக்கொள்வது இந்த 15 நாட்கள் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அற்புதமான அமைப்பு, தேக ஆரோக்கியம், அனுகூலம் எல்லாம் காணப்பட்டாலும் புதன்கிழமையில் தெய்வ வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். கண்டிப்பாக கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். காதல் அமைப்பிலும் அப்படி இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு புகழுக்கும் பணத்திற்கும் குறைவு இருக்காது. ப்ரமோஷன் தடைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேகாரோக்கியத்தில் மட்டும் சோம்பலாகவே காணப்படும். யாரோ நமக்கு எல்லாருமே துரோகம் செய்வது போலெல்லாம் காணப்படும். தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் காணப்படும். நரசிம்மர் கவசத்தை கேட்க கேட்க பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் ஆத்ம ரீதியான நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் வெளியிடத்தில் அரசியல்வாதிகள், அரசு துறையில் இருப்பவர்கள் நல்ல உன்னதமான சூழ்நிலைக்கு வரக்கூடிய காலகட்டம். அதேபோல் பெரிய அளவுக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களெல்லாம் பதவி உயர்வுகளுக்கு இருந்த பாதிப்புகள் அஷ்டம சனியில் கூட தீர்ந்து சந்தோஷத்தை தரும். சில சிம்மராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் ஏதோ ஒரு குறையை கண்டுபிடித்து நீங்களாகவே கெடுத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடலாம். அதற்கு கிரகங்கள் காரணமில்லை, உங்களுடைய பேராசை தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் தெய்வ வழிபாடுகள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இடமாற்றங்கள் வந்தாலும், தொழில் மாற்றங்கள் வந்தாலும், வியாபார மாற்றங்கள் வந்தாலும், படிப்பு மாற்றங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு பெரும் வெற்றிகளும் பெரும் சந்தோஷமும் பெரு அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படும். தொழில் நிமித்தமாக எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்தில் விட்டமின் டி டெஃபிஷியன்சி போன்ற ஹார்மோன்கள் குறைபாடுகள் பெண்களுக்கு அதிக அளவுக்கு பாதிப்பையும், அதே போல் அலர்ஜியால் தொந்தரவுகள் ஏற்படலாம். ஆண்களுக்கு காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரவு, கொரோனா தொற்று உபத்திரத்தில் சிறிது கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் கன்னியா ராசி காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயம்
பெரிய அளவுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். அதேபோல் ப்ரமோஷனில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டாலும் டக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முடிவுகளை எடுப்பது எதிராக மாறிவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையில் தெய்வ வழிபாடுகள் சிறந்த அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பையும் பெறும். துலா ராசிக்காரர்களுக்கு பிபி சுகர் கொலஸ்ட்ரால் போன்ற மன அழுத்தம் போன்ற விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பதும், பெற்றோர் பெரியவருடைய தேக ஆரோக்கியத்தில் கோபதாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்கள் பெரும் ஜெயத்தை பெறுவார்கள். புதன்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிக்க உங்களுக்கு தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கும். தொலைதூரத்தில் இருந்தாலும் உறவினர்களோ நண்பர்களோ வைத்து உணவளிப்பது சிறந்த பலனை தரக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு வீடு மனை நிலம் சம்பந்தப்பட்ட துணை அல்லது துணைவியார் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றத்தை தரும். குருவின் பார்வை 5ஆம் பார்வை என்ற விசேஷ பார்வைக்குள்ளாக இருக்கிறீர்கள். எனவே குருவின் கடாட்சத்தால் எல்லாமே நன்மைகள் காணப்படும். ரொம்ப நாட்களாக இருந்த மன அழுத்தம் தீரும். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசக்கூடிய பிராப்தங்கள், நெஞ்சிலில் ஆழமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நமக்கு யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த துளாராசிக்காரர்களுக்கு அத்தனை பேரும் உங்களுக்காக இருக்கிறார்கள் என்று புரிய வைக்கக்கூடிய 15 நாட்கள். ஸோ பயமும் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வேலைக்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் மிக மிக முக்கியம். தனம் குடும்பம் வாக்கு என்று 3 விதமான செல்வமும் கண்டிப்பாக ஏற்பட்டு கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது மிக மிக முக்கியம். மேலதிகாரிகள் விஷயத்தில் ஆவேசப்படுவது கூடவே கூடாது. வெளியிடம் செல்லுகின்ற சமயத்திலும் பயணங்கள் சமயத்திலும் அந்நியரிடத்தில் வாக்குவாதத்தை செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரும் கஷ்டங்களும் பெரும் நஷ்டங்களும் துயரங்களும் ஏற்பட்டுவிடும். தான் உண்டு தன் வேலையொன்று என்று ஆமையைப் போல் சுருங்கி கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் ஜெயத்தையும் வெற்றியும் பெறக்கூடிய பிராப்தத்தை ஏற்படும். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மை ஏற்படுத்தி தரும். உனக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று தவறான வாக்குறுதிகளை குடும்பத்திலும் கொடுக்காதீர்கள், வெளியிடத்திலும் கொடுக்காதீர்கள். மிக மிக கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். வாகனங்களில் வித்தைகள் காட்டக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் பெரிய அளவு கஷ்டத்தையோ பெரிய அளவு சங்கடத்தையோ ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அதே போல் தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை போல் தேகாரோக்கியத்தில் மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கண்ணு சம்பந்தப்பட்ட தலைவலி சம்பந்தப்பட்ட கழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது கவனமாக இல்லை என்றாலும் பதட்டங்கள் அதிகமாகும். ஒவ்வாமையாலும் சுவாசக்கோளாறாலும் சிலருக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். சனிக்கிழமையில் தெய்வ வழிபாடுகள் சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். கணவனாக இருந்தால் மனைவியிடம் மனவிட்டு பேசுவதும், மனைவியாக இருந்தால் கணவனிடம் மனவிட்டு பேசுவதும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடோ பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடோ கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், சுபகாரியங்கள் டக்கென்று நடப்பதும், ராசிநாதனான குரு உங்களுக்கு சமசப்தமாக மிதுனத்திலிருந்து பார்வையிடுவது பெரியளவு நம்பிக்கையும் பெரியளவு பண வரவும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கையும்
பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பணப்பிரச்சனைகள், முதலீடு பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது, ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். விட்டக்குறை தொட்டக்குறை என்று இருந்த பாதிப்புகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் டக்கென்று நல்லது ஏற்படும். இன்டீரியர் செய்வது, முதலீடுகள் செய்வது, உள்ளூர் பயணங்கள் மேற்கொள்வது, கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்வது, மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைப்பது எல்லாம் ஏற்படும். குடும்பத்தில் மட்டும் நீ விட்டு கொடுக்காமல் வெள்ளைக்கொடிக்கு பதில் வெள்ளைக்கொடியும் பச்சைக்கொடியும் சேர்த்து காட்டக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு சுபிட்சத்துக்கு குறைவில்லாமல் ஆனந்தமும் பேரானந்தமும் இருக்கும். பெரியோர்களுடைய தேகாரக்கத்திற்கு மனமிட்டு பேசுவதும் மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்வதும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இந்த 15 நாட்களுக்கு கெட்டவன் கெடக்கூடிய ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள். சனிக்கிழமையில் தெய்வ வழிபாடுகளுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். 7.5 சனி பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படுவதும், முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பதும், கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய சுபிட்சமான காலகட்டம். சுபவிரய பிராப்தம், மன அழுத்தம் தீர்வது, வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது, நரம்பு சம்பந்தப்பட்ட முதுகுவடை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் கண்டிப்பாக பாத வரைக்கும் எதிரொலிக்கக்கூடிய அமைப்பில் கவனமாக இருப்பது மகரத்திற்கு மிக மிக முக்கியம். ப்ரமோஷன் ஏற்படுவது, உத்தியோக மாற்றங்கள் ஏற்படுவது, பெரிய படிப்புக்கு செல்வது, படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை எல்லாம் நீங்குவதும், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதும், பணத்தட்டுப்பாடு தீர்வதும், கொடுத்த பாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை ஏற்படுவதும், வாகனங்களில் மட்டும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு செலுத்துவதும் அதில் பயணம் செய்வதும் நன்மை ஏற்படுத்தி தரும். வாகனங்களிலும் உயரமான இடங்களில் வேலை செய்பவர்களோ படிக்கட்டில் நடந்து வருகின்ற சமயத்திலோ கவன சிதறவு இல்லாமல் இருப்பது மகரத்திற்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. வியாழக்கிழமையில் தெய்வ வழிபாடுகளை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பெரும் வெற்றிகளை பெறுவார்கள். கண்டிப்பாக அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் பரிபூர்ணமாக படிக்க படிக்க அனுகூலங்கள் காணப்படும். தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். புதிய முயற்சிகள் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். பெற்றோர் வழி உறவு, இரத்தபந்த உறவுகளில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். புதிய முதலீடுகளில் பெரிய அளவு பணத்தை பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பயணங்கள் எல்லாம் அனுகூலம் தரும். பிள்ளைகள் விஷயத்தில் நிறைய நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக பகைமையோ மன வருத்தமோ இருந்தோ உறவோ நட்போ புதுப்பிக்கக்கூடிய காலகட்டம். மனதில் ஒரு நம்பிக்கை, அப்பாடா என்ற நிம்மதி பெருமூச்சு. இவரை விட்டுவிட்டோமே என்று இவ்வளோ நாட்களுக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் தெய்வ வழிபாடுகள் பலவிதத்தில் நன்மையும் பலவிதத்தில் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும்
வாக்குவாதங்கள் கூடாது. தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு திடீரென்று ஏற்படலாம். அதில் மட்டும் சிறிது கவனமாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சிக்கல்கள் பெரிதாக இருக்கவே இருக்காது. இரத்தபந்த உறவுகள், பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். சுபவிரய பிராப்தம், வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. இந்த முதலீடுகள் காலத்தின் கட்டாயம் என்பதனால் எல்லா விதமான சிரமங்கள் இருந்தாலும் முதலீடுகள் உங்கள் வாழ்க்கையை வரக்கூடிய காலகட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக எல்லா விதமான அமைப்பும் பெரிய அளவு முன்னேற்றத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தடைப்பட்டிருந்த அனைத்து தொழில் ரீதியான பிரச்சனைகளும், படிப்பு ரீதியான பிரச்சனைகளும் நிச்சயமாக நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தமான அமைப்பை தரும். அரசு துறையில் அரசியல்வாதிகளுக்கு மன வருத்தங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது ஆனந்தமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் அலர்ஜி விஷயத்தில் மிக கவனமாக இருப்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 15ஆம் தேதி வரை உள்ள 15 நாட்களுக்கு பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.